மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அத்தை பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமா, ஆமா. அம்மா அப்படிதான் பண்றாங்க. அதுவும் அந்த மனோஜுக்காக தான் இவ்ளோ வேலை பார்க்குறாங்க. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதி உள்ள போறாங்க. ரவியும் போறாரு. 2 பேருமே சேர்ந்து அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது? என்னதான் இருந்தாலும் எனக்கு என்னவோ ரோகிணி மேல தான் கரெக்ட்டா இருக்கா மாதிரி தோணுது அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அத கேட்டோனே ரவிக்கு கோவமா வருது. என்ன பேசிட்டு இருக்க? நீ பேசுறது ஏதாவது சரியா இருக்கா? ரோகிணி அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது அவனுக்கு எவ்ளோ பெரிய அசிங்கம், அவமானம் தானே! அது எப்படி ரோகிணிய மறுபடியும் ஏத்துக்கிட்டு வாழ முடியும்? அப்படின்னு ரவி கேட்குறாரு. இங்க பாருங்க, அது ஒரு ஒரு உண்மையான அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே நிக்காதுங்க. ரோகிணிக்கு மனோஜ் மேல லவ் அதிகமா இருக்கு. அதனால தான் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மனோஜ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவ்ளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் எதுவுமே தப்பா தெரியல. எனக்கு என்னவோ ரோகிணி மனோஜோட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ரவிக்கு கோவமா வருது. இங்க பாரு, நீத்து கூட தான் என்ன லவ் பண்ணா. அதுக்காக நான் அவள கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, நீத்துவும் ரோகிணியும் ஒண்ணா என்ன? நீத்து கல்யாணம் ஆனவன லவ் பண்றா. ஆனா, ரோகிணி அப்படி கிடையாது. அவங்க வீட்டுக்கார் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. இதுல எல்லாமே இருக்கு. அது வேற, இது வேற அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் ரோகிணி மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே வெளிய போறாரு. ஸ்ருதி அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து ஷெட்டுக்கு போறாரு. அங்க சத்யா, ரேகா 2 பேருமே சேர்ந்து வராங்க. "வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. "இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் நாங்க வந்தோம்" அப்படின்னு ரேகா சொல்றாங்க. "சொல்லு என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல நான் ஹைதராபாத் போறேன். அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரத்துக்குள்ள வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நீங்க பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க ரேகா. "என்னம்மா எதுக்காக நீ போற?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால தான் நான் போறேன். சத்யாவ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சத்யா, ரேகா 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. முத்து வீட்டுக்கு போறாரு. போனா மீனா இருக்காங்க. அங்க போயிட்டு சொல்றாரு. "இங்க பாரு, ரேகாவ எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சத்யாக்குன்னு" சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த சிந்தாமணி அந்த அளவுக்கு நல்லவ இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? நீங்க ஏன் ஒரே விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல, 2 பேருமே வந்து என்கிட்ட பேசினாங்க. எப்படியாவது வந்து பர்மிஷன் கேட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "இங்க பாருங்க, நீங்க சத்யாக்கு சப்போர்ட் பண்றதுனால மட்டும் தான் இன்னும் ரேகா கூட அவன் சுத்திட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏன் மீனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவும் போல அவரு போறாரு. போகும்போது அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தன் வந்து கர்ச்சீஃப் வந்து கட்டிட்டு அப்படியே போறான். "இவன எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. பார்த்தா அவன் ஓடுறான். அப்படியே முத்து ஓடி போய் பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு கேட்குறாரு. "டேய், உன்னை நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. நீ தானே மீனாவ கத்தியில குத்துன, கரெக்டா சொல்லு" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "இல்ல நான் இல்ல, நான் இல்ல" அப்படின்னு அந்த ரவுடி சொல்றான். "பொய் சொல்லாத, நீ தான் எனக்கு தெரியும். யார் சொல்லி நீ மீனாவ கத்தியில குத்துன? சொல்றியா? இல்ல இப்ப நான் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "இருங்க, இருங்க, நான் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. "சொல்லு யாரு?" "சிந்தாமணி தான் என்னை வந்துட்டு மீனாவ கத்தியில குத்த சொன்னாங்க" அப்படின்னு அந்த ரவுடி சொல்றான். அத கேட்ட உடனே அப்படியே முத்துக்கு கோவமா வருது. "எனக்கு தெரியும். அந்த சிந்தாமணி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும்.